வணக்கம் நண்பர்களே. ஈரான் நாட்டு உளவாளி, பெண் உளவாளி அமெரிக்காவில் சிக்கியிருக்கிறார். ஒரு ஈரானிய பெண் எப்படி அமெரிக்க பெண்ணாக மாறினார், அவர் சிக்கிய பின்னணி என்ன, இதை குறித்தான் இந்த விரிவான அலசல் கொண்ட இந்த சுருக்கமான அலசல் கொண்ட இந்த வீடியோ. அந்த ஈரான் ஏஜெண்டாக மாறிய அமெரிக்க பெண், அமெரிக்க குடியுரிமை பெற்ற பெண் கோடிக்கணக்கில் ஆயுத பேரம் நடத்தியிருக்கிறார். அது எப்படி? அவர் பெயர் ஷமீம் மர்ஃபி. அமெரிக்காவில் இருந்து கொண்டு ஈரானுக்கு உதவிய ஏஜெண்ட். இது ரகசியமாக செயல்பட்டதாக சொல்கிறாங்க. பல கோடி ரூபாய், அஃப்கோர்ஸ் உளவாளி எப்படி வெளிப்படையாக இது பண்ண முடியும், பல கோடி ரூபாய் மதிப்பான ஆயுதங்களை கடத்த உதவியதாக ஈரானை பூர்வீகமாக கொண்ட ஷமீம் மர்ஃபி அப்படிங்கிறவங்க தான் அமெரிக்காவில் கைது செய்யப்பட்டிருக்காங்க. டிபியில் அவங்க படம் இருக்கும். ஹை ஃப்ளையிங் பிஸ்னஸ் பெண் அப்படின்னா ரொம்ப ஹைஃபையாக பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிற பெண்ணுன்னு இவங்க அறியப்பட்டிருக்காங்க. இவருடைய மறுபக்கம்தான் இந்த ஆயுத கொள்முதல், ஆயுத பேரங்கள், ஆயுத வியாபாரங்கள் இதெல்லாம் நடந்திருக்கிறது. 2013ஆம் ஆண்டு ஈரானை விட்டு வெளியேறி அமெரிக்கா வந்தது தான் இந்த ஷமீம். 2016ஆம் ஆண்டு அமெரிக்காவின் நிரந்தர குடியுரிமை பெற்றிருக்கிறார். கடந்த சனிக்கிழமை, அதாவது இந்த பதிவிடும் மண்டே 20 ஏப்ரல், அவங்க 18 ஏப்ரல் அன்னைக்கு இரவு லாஸ் ஏஞ்சல்ஸ் விமான நிலையத்தில் வச்சு இவங்க கைது பண்ணியிருக்காங்க. எப்போதுமே அமெரிக்காவினுடைய உளவு பிரிவு ஏதோ ஒன்றை கண்காணித்து கொண்டே இருக்கும். அந்த அடிப்படையில் இவரை கைது செய்திருக்கிறார்கள். நிழல் உலக வேலைகளை வெளியூர்களுக்கு இப்போ தான் தெரிய வருது. என்ன, ஓமன் நாட்டில் வந்து ஒரு அட்லஸ் இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் அப்படின்னு ஒரு போலி நிறுவனத்தை இந்த பெண் உளவாளி, ஈரானிய பெண் உளவாளி நடத்தி வந்திருக்கார். இதன் மூலம் ஈரானின் பாதுகாப்பு அமைச்சகம் மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ்லேருந்து மொஹாஜர் 6 அப்படிங்கிற போர் ட்ரோன்கள், அதாவது இந்த ட்ரோன் சொல்கிறாங்களே, இப்போ ட்ரோன் அட்டாக் தான் நிறைய நடக்குது. இந்த மாதிரி ட்ரோன்களை $70 மில்லியன், நாட் பில்லியன், $70 மில்லியன் மதிப்புக்கு பேரம் பேசியிருக்காங்க. இது இப்போ தெரிய வருது. அது யாருக்காக வாங்குறதுக்கு டீல் பண்ணாங்க என்னன்றது இனிமே தான் தெரிய வரும். அது மட்டும் இல்லாமல் சிவில் வார் நடந்துகிட்டு இருக்கிற சூடான் நாட்டில் சுமார் 55,000 வெடிகுண்டு ஃபியூஸ், அதாவது பாம் ஃபியூஸ்ன்னு சொல்கிற அந்த கருவியை கடத்துறதுக்கு இவர் உதவியதாக தான் அமெரிக்க வழக்கறிஞர்களுடைய குற்றச்சாட்டு. இது ஏன் இவங்க செஞ்சாங்க ஈரானுக்கு? வெறும் உளவாளி தானா, வேறு எதுவும் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈரானுடைய உளவுத்துறைக்கும் இவருக்கும் இடையே 2022ஆம் ஆண்டு முதல் 25ஆம் ஆண்டு வரை, 2025 வரைக்கும் நேரடி தொடர்பு இருந்ததை தொலைபேசி ஆவணங்கள் நிரூபிக்கிறதா அமெரிக்க FIA சொல்லுது. அப்போ 2020ஆவது ஆண்டில் ஏன் இதை செய்யணும்? இவங்க நேரடியாக உளவுத்துறையோட, ஈரான் உளவுத்துறையோட இது கனெக்டில் இருந்தாங்க அப்படின்னா, 2020ஆம் ஆண்டில் ஷமீம் இந்த பெண்ணுடைய தந்தை வழி சொத்துக்களை ஈரான் அரசு பறிமுதல் பண்ணுது ஏதோ ஒரு காரணத்தினால. அந்த சொத்துக்களை மீட்க வேண்டும்னா அமெரிக்காவில் ஒரு நிறுவனம் தொடங்கி ஈரான் அரசுக்கு உளவு வேலை பார்க்கணும் அப்படின்னு ஈரான் உளவுத்துறை இவரை அசைன்மெண்ட் கொடுத்து அனுப்பியதாக தான் இப்போ குற்றச்சாட்டு. ஷமீமும் சரி, ஈரானுக்கு உள்ளே இருப்பதை விட வெளியிலிருந்து நம்ம வேலை செய்ய தான் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சம்மதம் தெரிவிக்கிறாரு. இதில் ஒரு புறம் இந்த ஈரான் அமெரிக்க பேச்சுவார்த்தைக்காக பாகிஸ்தான்லாம் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிற நேரத்தில் ஈரானுடைய உளவாளி அமெரிக்காவில் கைது செய்யப்பட்டிருப்பது பெரும் பரபரப்பை தான் உண்டாக்கியிருக்கு. ஏன்னா மத்திய கிழக்கில் போர் நிறுத்தத்தை கொண்டு வருவதற்கு துணை அதிபர் JD வான்ஸ், அமெரிக்க துணை அதிபர் JD வான்ஸ் ட்ரம்பின் மருமகன் ஜாரட் குஷ்னர் பாகிஸ்தான் போகிறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ஈரான் இதுவரை சம்மதிக்கலை. அதை பற்றி பதிவு நம்ம போட்டிருக்கோம். சர்வதேச இந்த நேரத்தில் இப்படி ஒரு மன்னிக்கணும், ஆயுத வியாபாரம் செய்யக்கூடிய ஈரானை சேர்ந்த பெண் அமெரிக்காவில் கைது செய்யப்பட்டிருப்பது மிகப்பெரிய ஒரு அரசியல், இன்டர்நேஷ்னல் பாலிடிக்ஸ் பெருசாக பாதிச்சிருக்கு. தொடர்ந்து இந்த தவறை நான் செய்யலைன்னு தான் அந்த ஷமீம் சொல்லி வர்றாங்க. எது உண்மை, தொடர் விசாரணையில் தெரியும். உங்களுடைய இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் எடுங்க. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து பேசுவோம். நன்றி.